ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமானது? வாசிக்கலாமா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லியிருக்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று இயேசுவே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மேலும் இரட்சகர் இயேசு ஞானஸ்நானம் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவானவர் நிக்கோதேமுவிடத்திலே சொன்னார். ஆகவே ஜலத்தினாலும் தண்ணீரினாலும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் பிறக்க வேண்டும்.